ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ. சிம்பிளான சமையல் தான், அது என்னன்னு பார்ப்போம். இந்த பக்கம் துவரம் பருப்பு வேக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கொஞ்சம் போல் கொண்டக்கடலை ஊற வச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இடையில ஒரு நாள் வேக வச்சு சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள், முளைக்கட்டினது தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு கை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏர் இருக்கும், அந்த ஏர் வந்து இப்படி எடுத்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எப்பயும் போல் நமக்கு நல்லாயிருக்கும், சீராக இருக்கும். இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி புசு புசுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது பருப்பு வேகட்டும். பருப்பு இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு 4-5 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கர் கேஸ் கட் போயிடுச்சா என்னன்னு தெரியல, இல்லை தண்ணி கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுவும் மஞ்சப்பொடி போட்டோம்னா குக்கர் மூடியெல்லாம் பார்க்கவே முடியாது நமக்கே. ஒரு 5-6 விசில் விட்டால் தான் நல்லா மையாக வேகும். இதை நான் சமைக்கும்போது துடைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு நமக்கு தோணாது. இந்த அடுப்பை நம்ம துடைக்கலைன்னா அடுத்து நமக்கு சமைக்கிறதுக்கே தோணாது. அடுத்து தொடச்சிட்டு திரும்ப ஏதாவது செய்கிறதா இருந்தால் தொடச்சாதான் திரும்ப வைக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ இதை அடுப்பு அமர்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு அமர்த்திட்டு அது என்ன ஆகும்னா, இப்போ நான் கொண்டக்கடலை போட்டேன்னா அதுக்கப்புறம் இப்போ பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இப்போ சாம்பாருக்கு வைப்பேன். சாம்பாருக்கு வைக்கும்போது அது என்ன ஆகிடும், அப்படியே இது வடன்னு ஆகிடும். உடனே அதை தேய்ச்சும் கழுவ முடியாது, போகவும் போகாது. இது நல்லா இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நான் அந்த பருப்பு போட்டிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பருப்பு வந்து நம்ம கொஞ்சமாக போட முடியாது. அது சின்ன குக்கராக இருந்தால் கூட எனக்கு தேவை இவ்வளோ பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25 கிராம் பருப்பு தான் அந்த கீரை குழம்புக்கு வேணும், அதாவது சாம்பாருக்கு. நான் அப்போ அந்த 50 கிராம் போட்டால் வேகாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 75 கிராம் வரையும் நான் பருப்பு போட்டிருந்தேன். ஒரு 75 கிராம் வரையும் பருப்பு போட்டிருந்தேன். இப்போது அந்த பருப்பை வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி தேவையில்லை. இதை நான் நாளைக்கு சாம்பாராவோ இல்லை ரசமாவோ நான் வச்சுருவேன். ஏன்னா அது பருப்பு வேகிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணுவேன். கொஞ்சமாக போட்டால் வேகாது. இப்போது நம்ம இந்த நறுக்கி வச்ச தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு, பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு. இதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதில் வந்து மண் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரையில் வந்து ஒவ்வொரு சமயம் மண் இருக்கும். இதை நல்லா புளிஞ்சு போட்டுக்கலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே எனக்கு தெரியாது இந்த குழம்பு இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பசலைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசலைக்கீரை மட்டும்தான் எனக்கு தெரியும். பாலக்கீரை இருக்குங்கிறது நான் இங்கே, அதாவது எப்போ எனக்கு பாலக்கீரை இருக்குதுன்னு தெரியும்னா 2009 தான் எனக்கே பாலக்கீரை, இந்த மாதிரி ஒரு பாலக்கீரை இருக்குது அப்படின்னே தெரியும். பசலைக்கீரை தெரியும், நம்ம அந்த கொடியில் வரும் இல்லையா, அந்த பசலைக்கீரை நான் பார்த்துருக்கேன். பாலக்கீரைங்கிறது இங்கே நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் கம்மியாயிடும். ஏற்கனவே நம்ம பருப்பில் மஞ்சப்பொடி போட்டனால இப்போ மஞ்சப்பொடி போட வேணாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, எப்பயுமே நான் சொல்கிறது தான், உப்பு நீங்கள் எப்பயுமே கம்மியாக போட்டுக்கோங்க. கீரை அதனால் உப்பு அவ்வளோவா எடுக்காது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது வரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த கீரைக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கா. இது நம்ம தாளிப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நான் வடச்சட்டி நிறையா எடுக்க மாட்டேன். இந்த கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே 2 ஜீரகம், பெருங்காயப்பொடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். கீரை குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஐட்டம் பண்ணுறதா இருந்தால் நிறைய பாத்திரங்கள் எடுக்கலாம். நம்ம பண்ணுறது இன்றைக்கி ஒரு ஐட்டம் தான் பண்ணுறோம், அதாவது சாம்பார் பொரியல் மட்டும்தான் பண்ணுறோம். இதுக்கு நம்ம இவ்வளோ போடணுங்கிற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்திரம் யூஸ் பண்ணணுங்கிறதில்ல.
நான் 4-5 குக்கர் வச்சுருந்தேன் கேட்ரிங் பண்ணும்போது, எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போயும் இந்த கருப்பு குக்கர் ஒன்று இருக்குது, வெள்ளை குக்கர் ஒரு 7 லிட்டரில் இருக்குது. ஆனால் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஆளும் பேர் வந்தால் மட்டும்தான் நான் அதை எடுப்பேன். எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு எனக்கு இடத்த அடைக்கிறதே எனக்கு பிடிக்காது. அதாவது முதலாவது ரொம்ப நமக்கு டைம் ஆகுது சமைக்கிறதுக்கு, நமக்கு நேரம் ஆகிடுச்சு, சமையலுக்கு நம்ம நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம 2-3 பாத்திரம் எடுத்துக்கலாம், 2-3 வடைச்சட்டி எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, எப்போயாவது ஒரு நேரம் தான் நான் எடுப்பேன். அது என் மருமக பொண்ணு சமைச்சா மெயினாக சொல்லி ஆகணும். என் மருமக பொண்ணு சமைச்சாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி சில்வர் சட்டி இதெல்லாம் எடுப்பாங்க. எனக்கு அந்த சில்வர் சட்டி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சமைக்கும் போது அதை எடுத்துக்குவோம். அவங்க சமைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்தை எடுத்துக்கட்டும்னு விட்டுருவேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஜீரகம் மிளகு, அதாவது ஜீரகம் வெந்தயம். இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கொதிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் நான் தாளிப்பு போட்டேன். கடுகு பருப்பு ஜீரகம் போகிறோம். நம்ம அப்புறமா இறக்கும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நான் பாத்திரம் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். என் மருமக பொண்ணு சமைச்சா மட்டும்தான். என்னைக்காவது நமக்கு முடியாமல் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்வர் வடைச்சட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குக்கர் 2-3 குக்கராக இருக்கட்டும் அவங்க எடுப்பாங்க. எனக்கு நான் சமைச்சேன்னா எனக்கு இந்த குக்கர் மட்டும்தான் பிடிக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 2-3 குக்கர் இருக்குது. என்ன நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன இந்த குக்கரில் இந்த பாருங்கள், இந்த பேசனு, அப்புறம் இன்னொரு பேசன் இருக்குது, அந்த பேசனு, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். நம்ம 4 பேருக்கு தானே சமைக்கிறோம், நம்ம என்ன 10 பேருக்காக சமைக்கிறோம். அதனால நான் இருக்கிற பாத்திரத்தையே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலுமே நான் பாத்திரம் யூஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம அதை நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன். ஒர்க் பண்ணுறவங்களே கேட்பாங்க, நீங்கள் எப்படி தான் இவ்வளோ பாத்திரத்தை கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னே தெரியலை அப்படின்னு. அதே பழக்கமாகிடுச்சு. ஏன்னா கேட்ரிங் பண்ணும்போது நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணி ரொம்ப பாத்திரம் தேய்ச்சி இந்த கை வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு. ஆனாலும் அது வந்து தீராது, அந்த வேலை பார்த்து தான் ஆகணும். அதுக்கு அந்த பாத்திரங்கள்லாம் தேவை தான் படும். இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக டைம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகாது. நான் இந்த பக்கம் பருப்பு போட்டுருவேன், இந்த பக்கம் காய் வச்சுருவேன். இப்போ வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம். இப்போ இதை நான் தாளித்ததை இதில் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொண்டைக்கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொண்டைக்கடலையும் போட்டுருவோம். நமக்கு எல்லா சத்தும் சேருது பாருங்கள். கொண்டைக்கடலை, பாலக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், எல்லா சத்துமே சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ அதை நான் என்ன பண்ணுவேன்னா தாளிப்பு போட்டு ஒரு விசில் விட்டுருவேன். இந்த தாளிப்பு வந்து நான் அடுத்து காய் வதக்க போகிறேன். அதனால் இந்த வடைச்சட்டி அப்போ காய் வதங்கிக்கிட்டு இருக்கும். சரி, அதனால் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. நான் தாளிப்பையும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடியும் போட்டுறேன். இப்போ இதுக்கு நான் மஞ்சப்பொடியும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா. இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த பாலக்கீரை குழம்புக்கு கொண்டைக்கடலை போட்டிருக்கேன் ஸ்பெஷலாக. இது நல்லா ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா பருப்பு வெந்துருச்சு, கொண்டைக்கடலையும் வெந்துருச்சு, கீரை வேக ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இப்போது இங்கே பாருங்கள், இந்த பீட்ரூட் சந்தையில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ 15 ரூபான்னு வாங்கினேன். எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நான் வரமிளகாய் எதுவுமே போடலை. அதாவது நான் வந்து தேங்காயில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடி பண்ணி போடலான்ட்டு இதில் வரமிளகா போடலை. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நேரம் நம்ம பீட்ரூட் வாங்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி மங்கும் கலரில் இருக்கும். இந்த பீட்ரூட் ரெட்டிஸாக இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி கருப்பு கலந்த நேரத்தில் இருக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அனுபவம் பட்டிருப்பீங்க. இதை நான் கூரில் வாங்கினேன்னா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்து வாங்கினது, விலைக்கு வாங்கினது. இப்போ இதில் கொஞ்சம் போல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே நான் துருவும் போதே அப்படியே ரெட்டிஸாக அப்படியே அது சொல்லக்கூடாது, அந்த ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் குழம்பும் வச்சாச்சு, அந்த பக்கம் பீட்ரூட்டும் வச்சாச்சு. பாருங்கள், நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஐயோ காணுமே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போடுறதுக்கு மறந்துட்டேன். சரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போன வாரம் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பழுத்து போயிடுச்சு. இவ்வளோதான். இதை நம்ம பீட்ரூட்டுக்கு பொடி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி அதனால தான் வரமிளகா போடலை. இது ஒரே ஒரு விசில் சிம்மில் தான் வச்சுருக்கேன், திரும்ப பொங்கும். பாருங்கள், நல்லா தண்ணி இந்த அளவுக்கு போகும்.
நம்ம நல்லா வதங்கட்டும். இப்போது இன்னும் 12:40 ஆகலை. இப்போ தான் மணி 12:30 ஆகுது. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது பள்ளிவாசலில் தொழுகுவாங்க இல்லையா இன்றைக்கி. ஆனால் இன்னும் சவுண்டு வரல, அதனால் நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், இதுதான் நான் அதாவது பால்கனி, அடுப்படி ஒட்டி இருக்கா. இந்த பக்கம்தான் பள்ளிவாசல் இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது, பின்னாடி பேக் சைடில், இந்த பேக் சைடில் இருக்குது. அதனால தான் எனக்கு நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாமே சவுண்டு வரும். ஆனால் இப்போ சவுண்டு வரல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த க்ளோஸ் பண்ணி நம்ம வதக்குனாலே நேரம் மாறிடுது. நான் பாருங்கள், ஒரு 2 செகண்ட் அப்படியே நிற்கட்டும், அதாவது வதங்கட்டும். நீ பாருங்கள், விசில் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம், அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, நீங்கள் விசிலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் லைட்டாக மூடி போட்டு வேக வைங்க. எப்படி இருக்குது பாருங்கள், குழம்பு கூட்டு மாதிரி ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொண்டக்கடலை, நல்ல தக்காளி, வெங்காயம், பாலக்கீரை, பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான கூட்டு குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இங்கே பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். இந்த பக்கம் பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. பெருங்காயம் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போட்டால் தான் அந்த வாசனையே. பருப்பு போட்டிருக்கோம், 2வது கொண்டக்கடலை எல்லாமே வாய்வு, அதனால் பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ சாதமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் நான் நிறைய சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நிறையனா வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாதம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நைட்டு சாதம் சாப்பிடுவேன். இப்போ நான் இவ்வளோ தான் சாதம் சாப்பிட்றேன். காய்கறி கொஞ்சம் நிறையா சாப்பிட்றேன். இது வந்து 2 பேருக்கு தான் வச்சுருக்கேன். அப்புறம் பையன் சாப்பிட வரும்போது சூடாக வச்சுக்கலான்ட்டு. இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு. வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்த்துடலாமா? ஃபைனலாக சூப்பரான பீட்ரூட் பொரியல், கொண்டக்கடலை, பாலக்கீரை, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். காரப்பொடி போடாமல் வச்சது, ஜீரகம், கடுகுளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி பெருங்காயம் போட்டு இறக்கிடணும். இதுக்கு நான் கருவேப்பிலை, மல்லி எதுவுமே போடல. எனக்கு கீரை பச்சை பசேன்னு இருக்கிறதுனால என் பையன் எடுத்து வைக்கணும்னு கொஞ்சம் சங்கடப்படுவார், அதனால நான் போடலை. இந்த பக்கம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டில் ஃபைனல் சமையல், இன்றைக்கி சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லாங் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.